நடிகர் ஷாருக்கானுடைய மனைவி கௌரி கான் நடத்தி வரக்கூடிய டோரி உணவகத்துல போலி பன்னீர் பரிமாறப்பட்டதா சமீபத்தில் சர்ச்சை எழுந்தது. இது தொடர்பான வீடியோ வைரலாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. உயர்தர உணவகங்கள்ல உணவுடைய தரம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக யூடியூபர் சர்தக் சச்சிதேவ் ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்டுக்கும் போய் சாப்பிட்டு சோதனை செஞ்சு அதை யூடியூப்ல பதிவிட்டு வராரு. அந்த வகையில கௌரி கானுடைய உயர்தர டோரி உணவகத்துல போலி பன்னீர் பரிமாறப்பட்டதா யூடியூபர் சர்தாக் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. இது தொடர்பா அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவில் இந்த உணவகத்துல பரிமாறப்படக்கூடிய பன்னீர்ல ஸ்டார்ச் இருக்கு அப்படிங்கிறதும் இது கலப்படம் கலந்த போலியான பன்னீர் அப்படின்னும் சொல்லிய அவர் அதை அயோடின் டிஞ்சர் ஆய்வுக்குட்படுத்தி அதன் மூலமா அது போலி பன்னீர் அப்படிங்கிறத உறுதி செஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம இதன் தொடர்ச்சியா அந்த யூடியூபர் மும்பையுடைய மிகவும் பிரபலமான விராட் கோலியுடைய 18 கம்யூன், ஷில்பா ஷெட்டியுடைய பாஸ்டியன் மற்றும் பாபி தியோலின் காம்ப்ளெக்ஸ் செல்ஸ் உள்ளிட்ட 3 இடங்கள்லையும் பரிமாறப்படக்கூடிய பன்னீர் இந்த சோதனைக்கு எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ இணையத்துல வைரலாகி பல சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில இந்த குற்றச்சாட்டுகளை டோரி உணவகம் மறுத்திருக்கு. இந்தியர்கள் மத்தியில பன்னீர் உண்ணும் போக்கு அதிகமாயிருக்கு. ஆனா அதுலதான் இப்போ பெரிய சர்ச்சையும் எழுந்திருக்கு. நாட்டுடைய பல்வேறு பகுதிகளிலையும் கலப்படம் செய்யப்பட்ட பன்னீர் மூலமா உணவு தயாரிக்கப்பட்டு மக்களுக்கு விற்பனை செய்யப்படுவதா ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. 2 தினங்களுக்கு முன்னாடி லக்னோவில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் 4810 கிலோகிராம் கலப்படம் செய்யப்பட்ட பன்னீரை கைப்பற்றி அழிச்சிருக்காங்க. இது மனிதர்கள் உண்ண தகுதியில்லாத பன்னீர் அப்படின்னு ஆய்வக சோதனையில தெரிய வந்ததா அந்த அதிகாரிகள் சொல்றாங்க. பாலிலிருந்து தயாரிக்காம ஸ்கிம்டு மில்க் பவுடர்ல இருந்து இந்த பன்னீரை தயாரிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அதுல கூடுதலா எண்ணெய் மற்றும் சில கொழுப்பு பொருட்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறதோ ஆய்வுல தெரிய வந்திருக்கு. இந்தியா முழுவதுமே தற்போது இந்த பிரச்சனை பெரும் சர்ச்சையாக உருவெடுத்திருக்கு. நாட்டுடைய பல்வேறு பகுதிகளிலும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பன்னீரை கைப்பற்றி பரிசோதனை செய்த வண்ணம் இருக்காங்க. இதுக்கிடையில மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சரான பிரகலாத் ஜோஷி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா கிட்ட இந்த விவகாரத்துல நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டிருக்காரு. பல்வேறு உணவகங்கள் மற்றும் விற்பனை நிலையங்கள் போலியான மற்றும் கலப்படமான பன்னீரை விற்பனை செய்து வருவதாகவும் அதன் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னும் அவர் வலியுறுத்தியிருக்காரு. பார்ப்பதற்கு பால்ல இருந்து தயாரிக்கப்பட்ட உண்மையான பன்னீரை போலவே இருக்கக்கூடிய இந்த சிந்தட்டிக் பன்னீர் விலை மலிவான பொருட்கள் மற்றும் கொழுப்புகளை கொண்டு தயார் செய்யப்படுகிறதா. உண்மையான பன்னீர் அப்படிங்கிறது பால்ல எலுமிச்சை சாறு அல்லது வினிகர் கலந்து அதுக்கப்புறம் பன்னீரா மாற்றப்படுவது. இத்தகைய போலியான பன்னீர் அப்படிங்கிறது காய்கறிகளிலிருந்து எடுக்கப்பட்ட கொழுப்புகள் மற்றும் எண்ணெய் உள்ளிட்டவற்றை கலந்து பால் பவுடர்களை கொண்டு தயாரிக்கப்படுது. இவ்வாறு தயார் செய்யப்படக்கூடிய பன்னீர்ல எந்த விதமான ஊட்டச்சத்தும் இருக்காது அப்படின்னு அதிகாரிகள் சொல்றாங்க. இந்த போலியான பன்னீரை எடுத்துக்கொள்வதால நுகர்வோருக்கு பின்னால உடல்நல பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னும் எச்சரிக்கை விடுக்கிறாங்க. அண்மையில கூட நடிகர் ஷாருக்கானுடைய மனைவி கௌரி கானுக்கு சொந்தமான உணவகத்துல போலியான பன்னீர் மூலம் உணவு தயாரிக்கப்பட்டு சர்ச்சை வெடித்தது. இது பற்றி இந்த காணொலியுடைய ஆரம்பத்திலையும் நாம சொல்லியிருப்போம். கடந்த ஆண்டுல கூட ஜொமேட்டோ நிறுவனம் போலி பன்னீரை விற்பனை செய்வதா ஒரு குற்றச்சாட்டு எழுந்துச்சு. 2024 ஏப்ரல் மாதத்துல இருந்து மார்ச் 2025 வரையிலான ஓராண்டு காலத்துல நொய்டா மற்றும் கிரேட்டர் நொய்டா ஆகிய பகுதிகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் 202 உணவுப் பொருட்களை கைப்பற்றி பரிசோதனை செஞ்சிருக்காங்க. இதுல அதிக கலப்படம் செய்யப்பட்ட உணவுப் பொருளா பன்னீர் தான் இருந்திருக்கு. அதாவது 83% பன்னீர் உணவு பாதுகாப்புத்துறை நிர்ணயித்திருக்கக்கூடிய தரத்தை பூர்த்தி செய்யல. 40% பன்னீர் மனிதர்கள் உண்பதற்கு தகுதியற்றவை அப்படிங்கிற பிரிவுல இருந்திருக்கு. இந்த விவகாரத்தை இப்போ மத்திய அரசு தீவிரமா கையில் எடுத்திருக்கு. சமீபத்துல இந்த பன்னீர் சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. இதற்கு முன்னாடி ஷவர்மா போன்ற உணவுகளும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி மனிதர்களுக்கு பல்வேறு உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிற விஷயம் நினைவிருக்கலாம்.